ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்டுட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்லிட்டு கண்மூடி தூங்குங்க. நாளைய விடியல் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பாரு நம்ம சாயப்பா. எந்த ஒரு விஷயத்துக்காகவாக இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. சாயப்பா இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக தான் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தா, நம்ம மனிதர்களாக பிறந்தவங்க 2 விஷயந்தாங்க ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தா, ரொம்பவும் ஏழையாவோ இருந்தாலும் சரிங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, 2 விஷயம். ஒன்று இப்போ ஏழையாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறோம், நம்ம வயிற்றுக்கு அன்னன்னைக்கு அவங்க போய் வெளியில் கூலி வேலை செஞ்சு வருமானம் கொண்டாந்து அன்னன்னைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கே வயிற்றுக்கு பத்தாமல் இருக்கும். அதனால் அவங்க வீட்டில் பட்டினியால் தினம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதே போல் இப்போ பெரிய அளவில் இப்போ பணக்காரங்களாக இருக்கிறவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வெளியில் பணமெல்லாம் கொடுத்துட்டு எப்போ அந்த பணம் வரும், பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, அதனால் இது என்ன பண்ணலாம், எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாத அளவில் வீட்டில் அவங்களுக்கு இந்த பண பிரச்சனையினால பெரிய அளவில் அவங்களுக்கும் மனக்குழப்பம், அதனால் சண்டை சச்சரவு இது போல இருக்கும். இத்தனையும் இருக்கும்போது நாம் கஷ்டப்படுறது என்ன விஷயத்துக்கு? ஒன்று சாப்பாடு, இன்னொன்று பணம். இந்த 2 விஷயத்துக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இந்த 2 விஷயத்தையும், சாப்பாடே இல்லைனாலும் சரிங்க, பணமும் இல்லைனாலும் சரி, வீட்டில் நீங்கள் சண்டை போட்டுக்காம சந்தோஷமாக இருந்து பாருங்க. கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இருக்கிற சாப்பாட்டை இருக்கிறது ஆளு கொஞ்சமாக பகிர்ந்து சாப்பிட்டு பாருங்க. அந்த வீட்டில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும். அதே போல் பணம் பிரச்சனை இருக்கா, அவங்க தொழில் விஷயத்தை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அங்கே அந்த பிரச்சனையை அதோடு முடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்த பிறகு நீங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு பேசிக்கிட்டு நீங்கள் அப்படி அன்பாக இருந்து பாருங்கள். வீட்லேயும் அவங்க மனைவி மக்கள் அனைவரும் சந்தோஷமாக உங்களோட இருக்கும்போது அதுக்கு உண்டான நிகர் வேறு எதுவுமே இல்லைங்க. அதனால் வீட்டில் எப்பவுமே காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த சந்தோஷமாக பேசி சிரித்து இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. அதனால் வீட்டில் எப்பவுமே அதிகமாக கத்தி பேசாமல், கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருந்து பாருங்கள்.